அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அலுவலக வேலை முடிந்து பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பிரேமா மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தாள். 6 வருடங்களுக்கு முன்பு கணவன் ஆனந்தை பிரிந்த பிறகு அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் மகள் விவாகரத்து பெற்று தனியாக வாழ்வதை பார்த்து அவளுடைய அப்பா தினமும் மனவேதனையில் தவித்தார். அந்த வேதனை அவருடைய உடல் நலத்தையும் பாதித்தது. விவாகரத்து நடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவர் உயிருடன் இருந்தவரை வீட்டில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகு குடும்பத்தின் பொருளாதார நிலை சீர்குலைந்தது. வீட்டு செலவு, கடன், அம்மாவின் மருந்து என எல்லா பொறுப்பும் பிரேமாவின் தோள்களில் விழுந்தது. அதனால் மனவேதனையை மறந்து வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். காலையில் வேலைக்கு சென்று மாலையில் சோர்வுடன் வீடு திரும்புவது அவளுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறியது. அன்றும் வழக்கம் போல் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுடைய செல்போன் ஒலித்தது. ட்ரிங் ட்ரிங். பையில் இருந்த போனை எடுத்து பார்த்தாள். திரையில் தெரிந்த பெயரை பார்த்தவுடன் அவளுடைய கால்கள் அப்படியே நின்றன. அவளுடைய இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. மொபைல் திரையில் ஒளிர்ந்த பெயர் ஆனந்த். 6 வருடங்களாக எந்த தொடர்பும் இல்லாத கணவன் இன்று திடீரென்று ஏன் அழைக்கிறார்? சில நொடிகள் அந்த அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் நின்றாள் பிரேமா. அழைப்பை ஏற்காமல் துண்டித்து விட்டாள். சில வினாடிகள் கூட ஆகவில்லை. மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இந்த முறை அவள் சிறிது தயக்கத்துடன் போனை எடுத்தாள். ஹலோ என்றாள் அமைதியான குரலில். மறுமுனையில் இருந்த ஆனந்த், பிரேமா, நான் ஆனந்த் பேசுகிறேன். நான் உன்னை ஒரு முறை நேரில் சந்திக்க வேண்டும் என்றான். ஆனந்தின் குரலை கேட்டவுடன் பழைய நினைவுகள் அனைத்தும் பிரேமாவின் மனதில் மின்னல் போல ஓடின. ஆனால் அவள் தன்னை சமாளித்து கொண்டு, எதற்காக என்னை சந்திக்க வேண்டும்? நமக்குள் இருந்த உறவு எல்லாம் 6 வருடங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டது. உங்களை சந்திக்க நான் தயாராக இல்லை என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். ஆனால் மீண்டும் போன் ஒலித்தது. இந்த முறை அவள் எரிச்சலுடன் அழைப்பை ஏற்றாள். உங்களுக்கு இன்னும் என்னதான் வேண்டும்? எதற்காக தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆனந்தின் குரல் நடுங்கியது. பிரேமா, இது மிகவும் முக்கியமான விஷயம். நான் உன்னை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால். அவன் அந்த வார்த்தையை அப்படியே நிறுத்திவிட்டான். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. ஆனந்தின் குரலில் இருந்த பதற்றத்தை பிரேமா தெளிவாக உணர்ந்தாள். ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறான் என்று அவளுடைய மனம் சொன்னது. சில நொடிகள் யோசித்தவள், சரி, எங்கே வர வேண்டும் என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டவுடன் ஆனந்த் ஆழமாக மூச்சு விட்டான். நாளை மாலை 5 மணிக்கு பழைய ஏரிக்கரை பூங்காவுக்கு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு வா பிரேமா. அங்கே எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றான். சரி, நான் வருகிறேன். ஆனால் இதுதான் கடைசி முறை. அதற்கு பிறகு என்னை தொடர்பு கொள்ளக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு பிரேமா போனை வைத்தாள். அழைப்பு முடிந்த பிறகும் ஆனந்த் சொல்லாமல் நிறுத்திய இல்லை என்றால் என்ற அந்த ஒரு வார்த்தை அவளுடைய மனதுக்குள் ஒரு பெரிய குழப்பத்தையும் புரியாத பயத்தையும் விதைத்தது. போன் அழைப்பை முடித்துவிட்டு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான் ஆனந்த். அவனுடைய கண்கள் வெற்று சுவரை வெறித்து நோக்கி பார்த்து கொண்டிருந்தன. அடுத்த சில நொடிகளில் கடந்த கால வாழ்க்கை அவன் மனதில் திரைப்படம் போல ஓடத் தொடங்கியது. புதிய வாழ்க்கையை பற்றிய வெட்கமும் எதிர்பார்ப்பும் கலந்த மனநிலையுடன் முதலிரவு அறையின் உள்ளே நுழைந்தாள் பிரேமா. அப்போது ஆனந்த் மெதுவாக அவளிடம் பேச ஆரம்பித்தான். பிரேமா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். எனக்கு 10 வயதாக இருந்தபோது என் அம்மா இறந்து விட்டார். அதன் பிறகு என் அப்பா எனக்காக மறுமணம் கூட செய்து கொள்ளவில்லை. என்னை வளர்ப்பதற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டான் ஆனந்த். அவருக்கு நான் மட்டும்தான் உலகம். இப்போது எனக்கு அவர்தான் உலகம். அவருக்கு வயதாகிவிட்டது. உடல்நிலையும் சரியில்லை. நடக்கக்கூட மிகவும் சிரமப்படுகிறார். அவருடைய கடைசி காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும்.
அதற்கு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அவன் உருக்கமாக கூறினான். பிரேமா மெதுவாக தலையசைத்து நிச்சயமாக பார்த்து கொள்கிறேன் என்றாள். அந்த ஒரு பதிலே ஆனந்தின் மனதை நிம்மதியாக்கியது. நாட்கள் நகர்ந்தன. கணவன், மனைவி, மாமனார் என அந்த வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. திருமணமாகி 1 வருடம் நிறைவடைந்த போது அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆதவ் என்று பெயர் வைத்தனர். ஆதவின் வரவு அந்த வீட்டில் இருந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தியது. காலம் வேகமாக ஓடியது. திருமண வாழ்க்கை 4 ஆண்டுகளை கடந்திருந்தது. அந்த நேரத்தில்தான் அவர்கள் குடும்பத்தில் முதல் பெரிய துயரம் ஏற்பட்டது. ஆனந்தின் அப்பா உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அந்த மரணம் ஆனந்தை முற்றிலும் உடைத்து போட்டது. அப்பாவை இழந்த வேதனையிலிருந்து அவனால் எளிதாக மீள முடியவில்லை. பல மாதங்கள் யாரிடமும் அதிகமாக பேசாமல் தனிமையிலேயே இருந்தான். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியை குறைத்தாலும் அப்பாவின் நினைவுகள் அவனை அடிக்கடி வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தன. அதன் பிறகு எல்லா குடும்பங்களிலும் வருவது போலவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஆனந்துக்கும் பிரேமாவுக்கும் இடையே தோன்ற ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய அந்த சண்டைகள் காலப்போக்கில் அவர்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றப் போகிறது என்பதை அப்போது அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. அன்று மாலை வேலை முடித்து வீட்டிற்கு வந்தான் ஆனந்த். குளித்துவிட்டு சாப்பிட அமர்ந்திருந்த போது பிரேமா மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னங்க, உங்க அப்பா வாங்கி போட்டிருந்த 10 சென்ட் இடம் இருக்குல்ல, அதை ஒரு நாள் போய் சுத்தம் செய்து வேலி போட்டுடலாமே என்றாள். ஆனந்த் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பார்க்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். அவனுடைய அலட்சியமான பதில் பிரேமாவுக்கு பிடிக்கவில்லை. என்னங்க, யாராவது அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டால் என்ன செய்ய முடியும்? செய்தியில் வரும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பயமாக இருக்கு என்றாள். இப்பவே முள் புதர் முளைச்சு இடமே தெரியாத அளவுக்கு இருக்கு. பிறகு யாராவது ஆக்கிரமித்தால் அவங்க கிட்ட போய் நம்மால் சண்டை போட முடியுமா? இதை பற்றி நான் 10 தடவைக்கு மேல உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்று அவள் தொடர்ந்து அதையே பேசிக்கொண்டே இருந்தாள். அப்போது திடீரென்று ஆனந்தின் கோபம் வெடித்தது. எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துதானே, அதை பற்றி நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நீ ஒன்றும் உங்க அப்பா வீட்டிலிருந்து வாங்கிக்கிட்டு வரலையே என்று கத்தினான். கோபத்தில் அவன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தியைப் போல பிரேமாவின் மனதை கிழித்தன. அந்த ஒரு நொடியில் அந்த வீடு தனக்கான வீடு இல்லை என்ற உணர்வு அவளுக்குள் தோன்றியது. ஆனந்த் கோபத்தில் சொல்லிவிட்டான். ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க அவனுடைய ஈகோ இடம் கொடுக்கவில்லை. பிரேமாவும் எதுவும் பேசவில்லை, அமைதியாகிவிட்டாள். அந்த நாளிலிருந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் இருவரும் அந்நியர்களைப் போல வாழத் தொடங்கினார்கள். 1 வாரமாக இருவருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவருமே பிடிவாதமாக இருந்தனர். இறுதியில் பிரேமா தனது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். அப்போது பிரச்சனையை விட்டு கொடுத்து உறவை காப்பாற்றுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதை இருவருமே உணரவில்லை. சில நாட்களுக்கு பிறகு பிரேமாவின் அப்பா ஒரு முறை ஆனந்த் கிட்ட பேசி பாருமா, கோபமெல்லாம் போயிருக்கும் என்று வற்புறுத்தினார். அப்பாவின் பேச்சை கேட்டு பிரேமா ஆனந்தை தொடர்பு கொள்ள முயன்றாள். ஆனால் ஆனந்தின் கோபம் இன்னும் குறையவில்லை. அவன் சமரசத்திற்கு தயாராக இருக்கவில்லை. சில வாரங்களிலேயே பிரேமாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். பல நாட்கள் யோசித்த பிரேமாவும் இறுதியில் அதற்கு சம்மதித்தாள். 1 வருடத்திற்குள் அவர்கள் இருவரும் சட்டப்படி பிரிந்துவிட்டனர். விவாகரத்திற்கு பிறகு பல இரவுகளில் ஆனந்திற்கு தூக்கமே இல்லை. அன்று கோபத்தில் பேசியிருக்கக்கூடாது. ஒரு முறை அவளிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது என்று நினைத்து வருந்துவான். ஆனால் அடுத்த நொடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வான். சில நேரங்களில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நான் மறுபடியும் பிரேமாவோட சேர்ந்திட மாட்டேனா என்று கூட அவன் மனதில் தோன்றும். அதற்கு பிறகு தனது அப்பாவின் நினைவு வந்து அவனை வாட்டும். என்னுடைய அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி சிதறி இருக்குமா என்று அவன் நினைக்கும் போதெல்லாம் அவனுடைய கண்களில் கண்ணீர் துளிர்க்கும். இன்று நான் அனாதை மாதிரி நிற்கிறேனே என்று மனதுக்குள் நினைத்து கொள்வான். ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் நின்றுவிடாது என்று கண்ணீரை துடைத்துவிட்டு
மனவேதனையை உள்ளுக்குள் புதைத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய அன்றாட வேலைகளில் மூழ்கி விடுவான். 6 வருடங்களுக்கு பிறகு நாளை பிரேமாவை நேரில் சந்திக்கும் அந்த நிமிடத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனந்த். அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அதிகாலையிலேயே கண் விழித்தாள் பிரேமா. கண்களை திறந்த அடுத்த நொடியே நேற்று ஆனந்த் போனில் சொன்ன வார்த்தைகள் அவளுடைய நினைவுக்கு வந்தன. நாளைக்கு உன்னை நேரில் சந்திக்க வேண்டும். அந்த நினைவு அவளுடைய மனதை மீண்டும் கனமாக்கியது. சில நிமிடங்கள் படுக்கையிலேயே அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனந்தின் அப்பாவை நான் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டேன் என்று தனக்குள்ளாகவே நினைத்து கொண்டவள், கடைசி 3 மாதங்கள் அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது ஒரு மகள் கூட செய்ய தயங்கக்கூடிய பல வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்தேனே. நேரம் தவறாமல் மருந்து கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, இரவு முழுவதும் கண் விழித்து கவனித்து கொண்டது. அவர் ஒரு குழந்தையைப் போல மாறியிருந்த அந்த நாட்களில் தனது சொந்த அப்பாவை பார்த்து கொள்வதைப் போலவே அவரையும் பார்த்து கொண்டேனே. ஒரு நாள் கூட அவரை ஒரு சுமையாக நினைக்கவில்லையே. ஆனால் அத்தனை அன்பும் அக்கறையும் காட்டிய என் மீது ஆனந்துக்கு துளிக்கூட பாசமில்லாமல் போய்விட்டதே என்ற நினைவு அவளுடைய இதயத்தை வலிக்க செய்தது. அவளுடைய கண்களில் தன்னையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாள். அவருடைய அப்பா எப்படி தனியாக வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவரும் வாழ்க்கையில் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் போல என்று மனதிற்குள் வேதனையுடன் நினைத்தாள். அடுத்த நொடியே ஆழமாக மூச்சை இழுத்தாள். போனது போகட்டும், இனி எதையும் நினைத்து பலனில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். மனதை கல்லாக்கி கொண்டு எழுந்தாள். வழக்கமான வேலைகளை முடித்தாள். ஆனால் அவளுடைய மனம் மட்டும் அமைதியாக இல்லை. 6 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய முன்னாள் கணவனை சந்திக்கப் போகும் அந்த நொடிகள் அவளுடைய இதய துடிப்பை அதிகரித்து கொண்டே இருந்தன. ஆனாலும் போயாக வேண்டும் என்று கிளம்பிக் கொண்டிருந்தாள் பிரேமா. அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அந்த நேரத்தில் கிரிக்கெட் பேட்டும் பந்தும் கையில் பிடித்தபடி ஆதவ் அவளிடம் வந்தான். அம்மா, நான் நண்பர்களோட விளையாட போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தயாராகி கொண்டிருப்பதை அமைதியாக பார்த்து கொண்டே நின்றான். வழக்கமாக அவன் எங்கே போறீங்க என்று கேட்டிருப்பான். ஆனால் இன்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அதை பார்த்த பிரேமாவுக்கு திடீரென்று பழைய நினைவுகள் வந்தன. அவள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு, ஏண்டா, முன்னாடியெல்லாம் அப்பா கிட்ட போலாம், அப்பாவை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. ஆனா பெரியவனான பிறகு கடந்த 2 வருஷமா உன் அப்பாவை பற்றி பேசுறதே இல்லை, ஏன் என்று கேட்டாள். ஆதவ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். சில நொடிகள் கழித்து பிரேமா மெதுவாக, உன் அப்பா என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார், அதனால்தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், நீயும் வரியா என்று கேட்டாள். ஆதவ் உடனே இல்லை என்று தலையசைத்தான். அதை பார்த்த பிரேமா பெருமூச்சு விட்டாள். உன் அப்பா மாதிரியே தனியா இருக்க பழகிக்கிட்ட போல, சரி போய் விளையாடு என்று சொல்லிவிட்டு வேறு வேலையை பார்க்க திரும்பினாள். ஆனால் ஆதவ் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். என்னடா, இன்னும் ஏன் நிற்கிற, போய் விளையாடு என்றாள். அப்போது ஆதவ் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அம்மா, அப்பா தனியா இருக்கணும்னு ஆசைப்படல. பிரேமா திரும்பி பார்த்தாள். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டது தப்பு, கோபத்தினால என் வாழ்க்கையையே கெடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லைனா உங்க அம்மாவை விட்டுட்டு நான் ஏன் தனியா வாழணும்னு அடிக்கடி புலம்புவார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிரேமா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆதவ் தொடர்ந்து பேசினான். இந்த கிரிக்கெட் பேட் கூட அப்பாதான் எனக்கு வாங்கி கொடுத்தார் என்றான். பிரேமா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். என்ன சொல்ற ஆதவ் என்று நடுங்கிய குரலில் கேட்டாள். ஆதவ் அமைதியாக பதிலளித்தான். கடந்த 2 வருஷமாவே அப்பா என்னை பார்க்க வர்றாரு. சில மாதம் ஒரு தடவை, சில மாதம் 2-3 தடவை கூட வந்திருக்காரு. என்னோட பேசிட்டு எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த நொடி பிரேமாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீரை மகன் பார்க்கக்கூடாது என்று அவள் விரைவாக துடைத்து கொண்டாள். தன்னுடைய உணர்ச்சிகளை மறைத்தபடி, சரி நீ போய் விளையாடிட்டு வா என்றாள். சரிம்மா என்று சொல்லிவிட்டு ஆதவ் வெளியே ஓடிச் சென்றான். வாசல் கதவு மூடிய சத்தம் கேட்டதும் பிரேமா சுவரில் சாய்ந்து நின்றாள். அவளுடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான்,
மீண்டும் மீண்டும் ஒலித்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சா? நீதிமன்றம் விவாகரத்து கொடுத்துட்டா எல்லா உறவுகளும் முடிஞ்சு போயிடுமா? 6 வருடங்களாக முடிந்துவிட்டது என்று நினைத்த வாழ்க்கை இன்னும் எங்கோ உயிருடன் இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டு ஆனந்தை சந்திக்க மனதை திடப்படுத்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாள். குறிப்பிட்ட நேரத்தில் இருவரும் காஃபி ஷாப்பில் சந்தித்தனர். ஒரே மேசையின் எதிரெதிரே அமர்ந்திருந்தாலும் 6 வருட இடைவெளி அவர்களுக்கு நடுவில் சுவராக நின்றது. சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. அமைதியை உடைத்தது பிரேமாதான். எதுக்காக வர சொன்னீங்க? ஆனந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். பிரேமா, கொஞ்சம் பண கஷ்டம், அதோட என்று சொல்லிவிட்டு வார்த்தைகளை தொடர முடியாமல் அமைதியாகிவிட்டான். பிரேமா எதுவும் பேசவில்லை. அவளுடைய மனம் மட்டும் வேறு எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இத்தனை வருடத்துக்கு பிறகு அழைத்திருக்கிறார், ஒருவேளை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பாரோ என்று நினைத்தாள். ஆனால் அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ஆனந்த் மீண்டும் பேச ஆரம்பித்தான். எங்க அப்பா வாங்கி போட்டிருந்த அந்த 10 சென்ட் இடம் போலியான ஆவணங்கள் தயாரித்து சிலர் அபகரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா போலீஸ் பத்திரப்பதிவு அலுவலகம்னு அலைஞ்சு போராடி அந்த இடத்தை மீட்டேன். அதுக்காக நிறைய செலவாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இனியும் அந்த இடத்தை வைத்திருக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். அதனால் அந்த இடத்தை வித்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை கேட்ட பிரேமா மனதிற்குள் ஏமாற்றமடைந்தாள். அவ்வளவுதானா? இதுக்காகத்தான் என்னை வரவழைச்சாரா? மன்னிச்சிடுன்னு சொல்லக்கூட அவரால் முடியலையா என்று அவளுடைய மனம் கதறியது. ஆனால் வெளியில் அமைதியாகவே, அது உங்களோட இடம்தானே, விற்க வேண்டியதுதானே, என்னை எதுக்காக வர சொன்னீங்க என்று கேட்டாள். ஆனந்த் லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் வேதனை மட்டுமே இருந்தது. பிரேமா, என் அப்பா என்னை விட உன்னைத்தான் இந்த குடும்பத்தின் ஆணி வேராக நினைத்திருக்கிறார். என் மேலே இருக்க நம்பிக்கையை விட உன் மேலதான் நம்பிக்கை இருந்திருக்கு என்றான். பிரேமா புரியாமல் பார்த்தாள். ஆனந்த் தனது பையிலிருந்து ஒரு கோப்பை எடுத்து அவள் முன் வைத்தான். எங்க அப்பா வீடு, இடம், அவரோட எல்லா சொத்தையும் உன் பேர்ல உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு என்றான். பிரேமா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். எனக்கே இது தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை விற்க ஆவணங்கள் தயார் பண்ணும்போதுதான் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த உயில் என் கைக்கு கிடைச்சது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பிரேமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மாமனாருக்கு செய்த ஒவ்வொரு சேவையும் நினைவுக்கு வந்தது. அவர் மீது மகளாக வைத்திருந்த அன்பு, அவை அனைத்தையும் அவர் புரிந்து கொண்டு தனது உயிர் பிரியும் முன்பே மருமகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் போல. கண்ணீரை துடைத்து கொண்ட பிரேமா, அப்படியா, சரி, இப்பவே எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துடுறேன் என்றாள். ஆனந்த் உடனே தலையசைத்தான். வேண்டாம் என்று மெதுவாக சொன்னான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் அவளுடைய கண்களை பார்த்து, சொத்து வேண்டாம் பிரேமா, நீயே வந்துவிடு என்றான். அந்த ஒரு வாக்கியம் 6 வருடங்களாக இருவருக்கும் நடுவில் இருந்த சுவரை நொறுக்கி போட்டது. பிரேமாவின் கண்களில் வழிந்த கண்ணீர் இந்த முறை வேதனையின் கண்ணீர் இல்லை, அது நிம்மதியின் கண்ணீர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வார்த்தைகள் தேவையில்லை, அவர்களுடைய கண்களே எல்லாவற்றையும் பேசின. அந்த நாளுக்கு பிறகு கடந்த காலத்தின் கசப்புகளை பின்னால் விட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தனர். ஆதவ் மீண்டும் அம்மாவும் அப்பாவும் இணைந்து வாழும் வீட்டில் சிரித்து கொண்டே வளர்ந்தான். ஆனந்த் அடிக்கடி தனது அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து நிற்பான். நீங்கள் இல்லாத பிறகும் உங்க மகனுடைய வாழ்க்கைக்கு வழி அமைத்து கொடுத்துவிட்டு போயிட்டீங்கப்பா என்று நினைக்கும் போதெல்லாம் அவனுடைய கண்களில் கண்ணீர் வழியும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் கோபம், பிடிவாதம், ஈகோ இவற்றை உறவை விட பெரிதாக நினைத்தால் வாழ்க்கையே சிதறிவிடும். பிரச்சனைகளை தள்ளி வைத்தால் அதன் பின் இருக்கும் உண்மையான உறவுகள் எப்போதும் நம்மை விட்டு பிரிந்து செல்லாது. சட்டப்படி பிரிந்தாலும் மனதளவில் முடிந்து போகாது. உறவுகளை விட ஈகோ பெரிதல்ல. அன்பு இருக்கும் இடத்தில் முடிவுகள் இல்லை, புதிய தொடக்கங்கள் மட்டுமே இருக்கும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.